எனக்கு வர போற மனைவி செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கணும் சார். எத்தனை நாளைக்கு தான் நம்மளே இறங்கி ரோட்ல சண்டை போடுறது? சண்டை போடுற ஒரு ஆளா இருக்கணும். ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப குண்டாலா அப்படிலாம் இருக்க கூடாது. சார் எனக்கு வந்துட்டு வெயிட்ட குறை சோத்த குறை அப்படின்னு சொல்ற பையன் வேண்டவே வேண்டாம் சார். நான் ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாது. வீட்டுல இருக்க டொமேட்டோல அவங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிடுறேன். எனக்கு வந்து தரம் பார்த்து பழகுறவங்கன்னா எனக்கு அறவே ஆகாது சார். சனிக்கிழமை நைட் பார்ட்டி போற பொண்ணு வேணாம் சார். வெள்ளிக்கிழமை ஓகே. இந்த பாய் பெஸ்ட்ன்ற நேம் என் காதல கேட்கவே கூடாது. வர்றதுக்கு தான் நான் ஒருத்தரே இருக்கனே. அப்புறம் எதுக்கு அந்த பாய் அப்படி சொல்லல சார். அவர் வர வரைக்கும் அவர் வர வரைக்கும் சார் லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. தூங்கும் போது கூட லிப்ஸ்டிக் போட்டு தான் தூங்குவேன். மண்டபத்துல மேரேஜ் பண்றதெல்லாம் இஷ்டம் இல்ல. பெரிய ஷிப்ல மேரேஜ் இருக்கணும். All contents provided by this channel is meant for educational purpose only. வரன் தேடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை துணை தேடிக்கொண்டிருக்கும் பெண்கள் ஒருபுறமும் ஆண்கள் மறுபுறமும் பேசணும்னு நினைச்சோம். ஒரு பழமொழி உண்டு, ஒரு கல்யாணம் நடக்க 7 செருப்பு தேய நடக்கணும்னு. என்ன வைரமுத்து கழுத மாதிரி சொல்லிட்டு இருக்க? இன்னொரு இடத்துல ஒரு ஆச்சரியம் இருக்கு. இன்னும் இந்த பைபிள்ல காலேஜ் கல்யாணம் பண்ணாம ஸ்ட்ரேஞ்சரை கல்யாணம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எப்படி 2 ஸ்ட்ரேஞ்சர் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இந்தியாவில் மட்டும்தான் திருமணம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடப்பதில்லை, 2 குடும்பத்துக்கு நடக்கிறது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? பெண் தேடிக்கொண்டிருக்கும் ஆண் தேடிக்கொண்டிருக்கும் உங்களிடம் கேட்கும் முதல் கேள்வி, உங்களுக்கு வரப்போகும் வாழ்க்கை துணை என்னவாக இருக்கணும்? இதுதான் பிரையாரிட்டி. நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும், ஆனா இது கண்டிப்பா இருக்கணுங்க. அப்படி சொல்ல என்ன சொல்லுவீங்க? நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டீங்க. சரி, எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னோட ஹேண்ட்பேக் தூக்குற அளவுக்கு தைரியம் இருக்கிற ஒரு பையனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹேண்ட்பேக் தூக்குற வலுதான் வேணும், தைரியம் வேண்டாம். நிறைய பசங்களுக்கு பொண்ணுங்களோட ஹேண்ட்பேக் எடுக்கிறது அப்படின்றது ஒரு கூச்சமான ஒரு விஷயமா பாக்குறான்ல. மூஞ்சில காரி துப்பானுங்க, எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல. அப்படி இருக்க கூடாது. எந்த இடத்துல எங்க கொடுத்தாலும் அவன் அந்த ஹேண்ட்பேக் தூக்கிக்கிற ஒருத்தனா தான் வாழ்க்கை முழுக்க என்ன ஹாப்பியா பை தூக்கிட்டு வர ஒரு ஆள் வேணும். தூக்கிட்டு வரதுக்கு வச்சுக்கலாம். படி தூக்கிட்டு வாயா. என்னவா? சரி சரி. ஹீரோ மாதிரி இருக்கணும். எந்த ஹீரோ மாதிரி? அதாவது மீடியால இருக்கிற ஒரு பர்சனா இருக்கணும். மீடியால இருக்கிற ஒரு பர்சனா இருக்கணும். ஹீரோவாவே இருக்கணும் அவரு. இங்க பார் ஜோதிகா, உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே ஆகாது. ஜோவியல் கேரக்டரா இருக்கணும். ரொம்ப டிஸ்டர்ப்டா இல்லாம ஜோவியல் கேரக்டரா, எல்லாரும் பேசுறதை கேட்கக்கூடிய ஆளா, எல்லார்கிட்டயும் ஈஸியா பழகக்கூடிய ஒரு ஆளா இருக்கு. இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. எங்க குடும்பத்துக்கு செட் ஆகுறவரா இருக்கணும். யாருக்கு? எங்க நிறைய பேர் ஃபேமிலி வேண்டாம், பொண்ணு மட்டும் அந்த மாதிரி இல்லாம ஃபேமிலிக்கு செட் ஆகுற ஒரு பர்சனா இருக்கு. ஓகே, என்னை மட்டும் இல்லாம என் மொத்த குடும்பத்தை ஏத்துக்கிற ஒரு ஆளா இருக்கணும். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. ஆக்சுவலி லிஸ்ட் ரொம்ப பெருசு, பட் சுருக்கமா சொல்லணும்னா என் ஹைட் வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். அதுதான் ஒரு மினிமம் கண்டிஷன். ஓகே, எனக்கு வரப்போறவன் தான் எங்க இருக்கிறானோ, எப்படி இருப்பானோ. ஆக்சுவலி எனக்கு வர வேண்டியவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா டீ டோட்டலா இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பர்சனலா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ என்னோட ஃபியூச்சர்ல நான் எங்க அம்மா படுற கஷ்டத்தை நான் படக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. எனக்கு வர போற மனைவி செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கணும் சார். எத்தனை நாளைக்கு தான் நம்மளே இறங்கி ரோட்ல சண்டை போடுறது? சண்டை போடுற ஒரு ஆளா இருக்கணும். என் புருஷனை தொடணும்னா என்ன தாண்டி தாண்டா தொடணும். தொடுங்கடா பாப்போம். ஆமா, அப்படி இல்லனாலும் நான் வர்மா முடிச்சிருக்கேன். நான் கத்து கொடுத்தா ஏத்துக்கிற பொண்ணாவும் இருக்கணும். இங்க நான் மிலிட்டரி கார்டு ஆள் எடுக்கிறாங்க சார். எனக்கு என்னுடைய கருத்துக்களை காது கொடுத்து கேட்கிறவரா இருக்கணும். அப்புறம் என்னுடைய கனவுகளை மதிக்கிறவரா இருக்கணும். அப்புறம் இன்னொன்னு டிராவல் பண்றவரா இருக்கணும். போய் போடுறேன். குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தையோடுறேன். எனக்கு வர போறவங்க எப்படி இருக்கணும்னா, எந்த சிச்சுவேஷன்ல என்னோட கால் ஆன்சர் பண்ணணும். டிராபிக்ல இருந்தாலும் சரி, நான் ஐம் ஆன் தி வே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணணும். என் வேலை பண்ண விடு, போனை கட் பண்றீ சனியனே. எனக்கு வரவங்க எப்படி இருக்கணும்னா, சிம்பிள். குக்கர் விசில் அடிச்சா நான் ஆஃப் பண்ணணும்னு எதிர்பார்க்காம அவங்களே போய் ஆஃப் பண்ணுவேன். சார், என்னுடைய பெட்டர் ஆஃப் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாது. மெயின் மேட்டர்லயே கை வச்சிட்டான ஆளு. நான் ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாது. வீட்டுல இருக்க டொமேட்டோல அவங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிடுறேன். அது வீட்டுல இருந்து யோசிச்சத பேசிட்டீங்க முதல்ல இல்லையா? இனிமே என்ன பேசுவீங்க? பஞ்ச் நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. எனக்கு வரப்போறவங்க நல்லா ஜாலியா இருக்கணும். முதல்ல சந்தேகப்படக்கூடாது. நீ இங்க போற, ஏன் இத்தனை மணி லேட் ஆச்சு, இதெல்லாம் சொல்லக்கூடாது. எத்தனை மணி கேட்க கூடாது. எங்க போனாலும் எதுவும் கேட்க கூடாது. ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. 10 மணிக்கு வந்தாலும் புருஷன் நம்மள தேடி தான் நம்ம வீட்டுக்கு தான் வரான், அடுத்த வீட்டுக்கு எல்லாம் போகல. அந்த மாதிரி அவங்க வந்தாலும் ஓகே தான் உங்களுக்கு. ஆனா சந்தேகப்படக்கூடாது. நானும் சந்தேகப்பட மாட்டேன் சார். இருவருமே பரஸ்பரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் கன் ஷூட்டர் கோச்சிங் போயிட்டு இருக்கேன். நானு எனக்கு எப்படி இருக்கணும்னா, எனக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி எனக்கு கிடைக்கணும் சார். என் கூட லைஃப் லாங் நான் ஒலிம்பிக் போற வரைக்கும் என்னோட சப்போர்ட்டரா இருக்கணும் சார். ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாங்க. உங்ககிட்ட அவ்வளவு சமாச்சாரம் இருக்கு. இதெல்லாம் வேணும், ஆனா வேண்டாங்கிறதா முதல்ல பிரையாரிட்டி. நமக்கு பிடிக்காத ஒரு குணம் இருக்குல்ல,
அதோட வந்துட்டா வாழவே முடியாது. இந்த குணம் இருந்தா எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது, இந்த குணம் உள்ள ஒரு ஆள் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்ல எதை சொல்லுவீங்க? உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க, வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்னா இப்ப வெளிய எங்க போறோம் நார்மலா இந்தியன் கல்ச்சர் ட்ரெஸ்ஸிங் இருந்தா பெட்டரா. இந்தியன் கல்ச்சர் இது ராஜஸ்தானியா தமிழ்நாடா? ரொம்ப இதுவா போடுவாங்களா சார்? கட்டிக்க போற பொண்ணு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கண்டிஷனா போட்டு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆக முடியும் உட்கார்ந்திருக்காங்க பிளேடி 90s kids. அந்த மாதிரி இருந்தா வேணாம். இது மாதிரி தான் வேண்டாம். ரொம்ப ஹாட்டா மிடி போட வேண்டாம். ஆமா ரொம்ப ஹாட்டா போடாம கணக்கால் தெரியலாம் தொட தெரியக்கூடாது. ஆமா அதானே? ஆமா. அது சொல்றவங்களுக்கு இவ்வளவு தயக்கமா இருக்கு. பதட்டமா இருக்கா? இது இந்த குணம் இருக்க ஒருத்தர் வேணவே வேண்டாம் அப்படின்னா என்ன குணம்? சார் எனக்கு வந்துட்டு வெயிட்ட குறை சோத்த குறை அப்படின்னு சொல்ற பையன் வேண்டவே வேண்டாம் சார். 3 வேளையும் நல்லா ஃபுல்லா சாப்பிடணும். நம்ம பேசுறதை கேட்காமயே சிலர்ல கோவப்படுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வேண்டவே வேண்டாம். வெக்கப்படுற பொண்ணு சுத்தமா வேண்டாம். சார் நான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப ஓபன் டைப். லைஃப்ல எல்லாமே ஈஸியா எடுத்துக்கணும். அதான் என் பாலிசி. பேசாம ரொம்ப அமைதியா இருக்க பர்சன் எனக்கு வேண்டாம். ரிசர்வ்டா இருக்க ஆள் வேண்டாம். சார் எனக்கு வந்து ஆங்கிரி பேர்ட் மாதிரி இருக்க பொண்ணு வேணாம் சார். லவ் பேர்ட் மாதிரி இருக்க பொண்ணு தான் சார் வேணும். ஐயோ சாமி வேற. நீ இன்னும் மிச்சம் எத்தனை பஞ்ச் வச்சிருக்கே சொல்லி 2 சொல்லிட்டப்பா. டொமேட்டோ வேணும், ஆங்கிரி பேர்டு வேணா, லவ் பேர்டு வேணும், வேற என்ன வச்சிருக்க அடுத்து? நான் கொஞ்சம் சந்தானம் ஃபேன் சார். அது அப்பப்போ ஃப்ளோல வந்துரும். கெட்ட வார்த்தை கூட வரும் சில. ஓ இது இயல்பா வருது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வரும். இது ரெடி பண்ணது இல்ல? ரெடி பண்ணதெல்லாம் இல்ல சார். ஆக்சுவலா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். நான் வந்து இந்த பாய் பெஸ்டின்ற நேம் என் காதல கேட்கவே கூடாது. பெஸ்டினா ஃப்ரெண்டுக்கு மேல ஹஸ்பண்டுக்கு கீழே. கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கான். நான் அதை நிறைய பாத்திருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா? பாதிக்கப்பட்டீங்களா? இல்ல இருங்கப்பா, சம்பந்தப்பட்ட பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். நீங்க பதறீங்கல்ல. சம்பந்தப்பட்ட நான் தான் பார்த்த முடியும். அவனுக்கு வேற யாரு இருக்கா? அந்த பாய் பெஸ்டின்றத நான் நிறைய பாத்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்ல நிறைய பாத்துட்டேன். ஓகே, இங்க எத்தனை பேருக்கு அப்படி பாய் பெஸ்டி சொல்ற ஆள் இருக்கு? நல்லா யோசிக்க வைத்துக்கிறீங்க இருக்கு. இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்காத விஷயமா? இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு சார் ஆக்சுவலா என்ன ரீசன்னா நான் வந்து ரொம்ப பொசசிவா இருப்பேன். நான் வந்துட்டு கம்ப்ளீட் லவ், அதாவது ஒரு 100% லவ் கொடுக்க முடியும்னா நான் 100க்கு மேலே கொடுப்பேன். உங்களுக்கு என்ன நீட் இருக்கு, எந்த இடத்துல நான் வரணும், நாங்க எங்க கூப்பிட்டாலும் வரணும். மொத்தத்துல எங்களை சுத்தி வரணும். எனி டைம் எந்த மாசத்துல நீங்க வேற கண்ட்ரி போய் கூப்பிட்டாலும் நான் வந்து நின்றுறேன் அந்த இடத்துல உங்களுக்காக. நீங்க நான் வரலன்னு சொல்லிட்டு நீங்க அவைலபிள் இருக்கும் போதே என் ஃப்ரெண்டு இருக்கான், நான் கூட போறேன், அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றது எனக்கு நான் வரேன். எங்க வரணும்னு சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு சொல்றீங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட அதிகமா நான் பண்றேன். பாய்ஸ்ல ஃப்ரெண்டே வேணாம்னு சொல்லல, பாய் பெஸ்டி வேணும். ஆக்சுவலா இவங்க பாய் பெஸ்டின்ற வேர்டுக்கே வந்து வேற மாதிரி மீனிங் வச்சு புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பேரு கள்ளக்காதல். பெஸ்டி அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா, நான் எத்தனை நாள் பாத்துக்காம எத்தனை வருஷமா நான் உன்கிட்ட பேசாம இருந்தாலும் he is ready to talk to me. எப்ப நான் உன்னை அப்ரோச் பண்ணாலும் he is open for me. செல்லாது நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. பட் இங்க வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றதுனால ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இவங்க பாய் பெஸ்டி வேற ஒரு விஷயத்துக்கு பாய் பெஸ்டின்னு பேர் வச்சு அதை கொச்சப்படுத்துறாங்க. பாய் பெஸ்டி என்னடா ரூம் போடுறது? உங்க எண்ணம் ராங். எத்தனை நாள் பாத்து காட்டினாலும், எத்தனை நாள் பேசி காட்டினாலும், எத்தனை நாள் போன்ல கூப்பிடாட்டினாலும் வர்றதுக்கு தான் நான் ஒருத்தரே இருக்கனே. அப்புறம் எதுக்கு அந்த பாய் அப்படி பெஸ்டி? சொல்லல சார். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எல்லா டைம்லயும் இப்ப அவர் வர வரைக்கும் ஐ மீன் அவர் வர வரைக்கும் சொல்ல வரல சார். அப்படி சொல்ல வரல. இரியா யோசிக்க முடியா? அப்ப யோசி. இப்போ லைஃப் பார்ட்னர்ன்றவங்க ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்மளோட லைஃப் பார்ட்னரா இருக்காங்க. உதாரணம் ரொம்ப நல்லதா இருக்கு. ஈவன் என்னோட லைஃப் பார்ட்னருக்கே ஒரு நீட் இருக்கு, நான் அப்ரோச் பண்ணா he'll ready to do that. அதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த பெஸ்டின்ற வேர்டுக்கான மீனிங்கை இங்க நிறைய பேர் மாத்திட்டாங்கன்றத நான் சொல்லுவேன். உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். ஃபுல்லா நடிப்பு. எனக்கு வந்து தரம் பார்த்து பழகுறவங்கன்னா எனக்கு அறவே ஆகாது. ஓகே. சோ அது சுத்தமா பிடிக்காது. தன்னோட கருத்துக்களை திணிக்கவே கூடாது. மேல எனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு, இல்லனா இல்ல. அது ரெஸ்பெக்ட் இருக்கணும். யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை. சார் ஆக்சுவலா நான் ஒரு சைல்டிஷ் டைப். சின்ன விஷயத்துக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். சோ அந்த மாதிரி நேரத்துல வந்து கோவமே படக்கூடாது. நான் இப்படி இருந்தா வேணாம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அப்படியா? அப்படிதான். நான் சைல்டிஷா இருக்கேன்னு உங்களுக்கே தெரியுது. அதை நீங்க மாத்திக்க மாட்டீங்க. ஆனா நீங்க சைல்டிஷா இருந்தா கூட பரவாயில்ல பாப்பா, வா மடியில உட்காருமா அப்படின்னு கூட வச்சுக்கணும். மொத்தத்துல கொண்டாட்டிங்களா அன்பா பேசி திருத்த முடியாது, அடிச்சுதான் திருத்தணும். சார் சனிக்கிழமை நைட் பார்ட்டி போற பொண்ணு வேணாம் சார். வெள்ளிக்கிழமை போனா ஓகே. பார்ட்டியே மெயினா சனிக்கிழமை தானே சார் போவாங்க நிறைய பேர். அது சொன்னேன் சார். காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி நினைக்கிறேன். சார் நான் வந்துட்டு கோவமா இருந்தாலும் ஹாப்பியா இருந்தாலும் எந்த இடம் எதுவுமே பார்க்க மாட்டேன் சார். சாங் போட்டுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும் சார். சுத்தி யாரு இருக்காங்க யாரு இல்ல எதை பத்தி யூஸ் பண்ண மாட்டேன். பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா கூட ஒரு பாட்டு கேட்டு ஆடணும்னு தோணுச்சுன்னா நான் ஒரு மூமெண்ட்லயே தான் இருப்பேன் சார். பஸ் ஸ்டாப்ல நிக்கும்போது ஒரு பாட்டு கேட்டா சின்ன ஸ்விங்ல வேற, ஆனா டான்ஸ் ஆடுறது வேற. நீங்க ஆடிடுவேன். கரகாட்டக்கார கடகாக்கு அப்புறம் பெரிய ஆட்டக்காரி நீங்க தான் மேடம். சோ அத வந்து நானே மாத்திக்கணும்னு நினைச்சிருக்கேன், ஆனா என்னாலே முடியல. சோ அத பொறுத்துக்கிட்டு போறோம். கேட்டா உங்க கால் தானா ஆடும். வரப்போற கணவர் வந்து அந்த பாட்டு கூடவே ஆடணும். ஆமா கூடவே ஆடணும். லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பை பர்னே வந்து எனக்கு லிப்ஸ் வந்து பயங்கர பிளாக்கா இருக்கும்.
சோ நான் நைட்டு தூங்கும் போது கூட லிப்ஸ்டிக் போட்டு தான் தூங்குவேன். ஏன் இவங்க எப்பவுமே லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப பிளாக்கா இருக்கிறதுனால நான் எப்பவுமே லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருப்பேன். சோ அதனால தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எனக்கு லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது சார். உங்களை திருத்தவே முடியாது. சாப்பிடுற விஷயத்துல கணக்கு பார்க்க கூடாது சார். 10 தோசையா 8 தோசையான்னு கவுண்டே இருக்கக்கூடாது. அந்த அந்த விஷயத்துல கொஞ்சம் நான் 25 தோசை சாப்பிடுவேன், எனக்கு கேட்க கூடாது. ஆமா சார். ஓகே, கோடு போடு கணக்கெடுக்க கூடாது. கணக்கு எடுக்கணும். போதும் 50 சாப்பிட்டாச்சு. டேய் 42 தான்டா சாப்பிட்டுருக்கேன். பாத்திரம் தேய்க்க பிடிக்காது சார் எனக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி அவரே தேய்ச்சிடும். என்ன வேற பண்ணிடுவேன் சார். அந்த பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ண சுத்தமா பிடிக்காது. வரவரு கொஞ்சம் பாத்திரம் தேய்க்கிறவரா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி. என் பொண்டாட்டியாக சாணி எல்லாம் கூட தயாரா இருக்கேன். ஆக்சுவலி அவங்க ஒன்னோட முடிச்சுக்கிட்டாங்க. நான் எப்படின்னா எல்லாத்தையுமே பாதி செமையா சமைப்பேன். வெசல்ஸ் வாஷ் பண்ண பிடிக்காது. துணியெல்லாம் துவைச்சிடுவேன். ஆனா எடுத்து காய வச்சுட்டு பிடிக்காது சார். இது வெய்ய காலம் இல்லையா, கச்ச கச்சன்னு இருக்கும். வெயில் எனக்கு ஒத்துக்காது, கருத்து போயிடுவேன். எடுத்து மடிச்சு வைக்க பிடிக்காது. ஐ லவ் டு மாப் த ஹவுஸ். ஆனா ஸ்வீப் பண்ண பிடிக்காது. சோ என்னோட எல்லா இம்பேலன்ஸ்க்கும் அவங்க பேலன்ஸ் பண்ற மாதிரி நீங்க நிஜமாவே வாழ்க்கை துணைஞ்சிருக்கீங்க. என்னைக்கு ஒரு விசுவாசமான கிடைக்கிறானோ அன்னைக்கு தாண்டா நமக்கு ஓய்வு. சரி பாதி வேலை அவர் செய்யணும், சரி பாதி வேலை நான் செய்யறேன். எக்ஸாக்ட்லி. இங்க பேலன்ஸா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இத்தனை பேசின ஆட்கள் நீங்க ஏன் காதல் திருமணத்துல முயற்சி பண்ணாம மறுபடியும் ஒரு மேட்ரிமோனியல்லையோ அல்ல அப்பா மட்டும் சொல்லி வரைஞ்சிடுறீங்க? சாகனம்னு முடிவு பண்ணிட்டா தூக்கு மாட்டி செத்தானா, தூக்கு மாத்திரை சாப்பிட்டு செத்தானா? திருமணத்தை பத்தி ஒரு பெரிய கனவு இருக்கும், என் திருமணம் இப்படி நடக்கணும். அப்படி உங்களுடைய ட்ரீம் மேரேஜ் எப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்க? சார் ஃபர்ஸ்ட் நிறைய ட்ரீம் இருந்தது சார். மாத்துல வந்து குதிரை மேலதான் வரணும். இருந்தாலும் உனக்கு இப்ப இருக்க எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சுகிட்டே இருக்கு. தெரியல சார். அது இப்ப எனக்கு என்னன்னா 90s கிட்ஸா இருந்தா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு நம்மளா ஒரு புல்லட் பைக் வாங்கி கொடுக்கணும். 100 ஆண்டு காலம் வாழ்க. அவங்கள அதுல கூட்டிட்டு போக சொல்லணும். இப்ப நான் வாங்கி கொடுக்குறேன், அவங்கள ஓட்ட சொல்லுங்க. அந்த மாதிரி மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து மாப்பிள்ள புல்லட் பைக் இருந்தாதான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன்னு ஒரு ஸ்டேஜ்ல பேசினேன். அந்த திட்டத்துடைய விளைவுதான் இந்த புரட்சி திருமணம். என்னை பொறுத்த வரைக்கும் மேரேஜ்ங்கிறது லைஃப்ல ஒன் டைம் நடக்கிறது. அது வந்து நல்லா செம்மையா கெத்தா இருக்கணும். எனக்கு வந்துட்டு இந்த மண்டபத்துல மேரேஜ் பண்றதெல்லாம் இஷ்டம் இல்ல. பெரிய ஷிப்ல மேரேஜ் இருக்கணும். ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே அப்படின்னு ஒரு ட்ரீம். பட் ஐம் நாட் ஷூர் இஃப் அது நடக்குதா அப்படின்னு. பட் எனக்கு இந்த ஒரு ட்ரீம் இருக்கு. ஓகே, ஒரு கப்பலுடைய மேல் தளத்துல வச்சு கல்யாணம் நடக்கணும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. தோற்றமா உங்களுக்கு வரப்போற வாழ்க்கை துணை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் எனக்கு பியர்ட் வச்சிருக்கணும். மாநரமா இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹைட்ல இருக்கணும். ஐப்ரோ இருக்கணும், நல்லா திக்கான ஐப்ரோ இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப மெலீஸா இருக்கும், அப்படி இருக்க கூடாது. ஓகே. ஃபேஸ்ல நல்ல ஸ்மைல் இருக்கணும். ஸ்மைல் பண்ணும்போது அந்த ஐஸ் ஷார்ப்பா இருக்கணும். நல்ல டாலா ஸ்டவுட்டா இருக்கணும். சார் வெள்ளையா இருக்கணும். வெள்ளையா இருக்கணுமா? வேட்டி கலர் இருந்தா பரவாயில்லையா? என்ன ராஜா வந்த இடத்துல கலாய்க்கிறீங்க? நான் உன்னை வந்ததுல இருந்தே கலாய்ச்சிட்டு தானே இருக்கேன். சரி எல்லாம் கருப்பா இருக்கிறது வேணும் தான் சார். ஆனா வந்து வெள்ளையா இருக்க பொண்ணா பொய் சொல்லாம இருக்கும். பொய் சொல்லாமல இல்ல சார். வெள்ளையா இருக்க பொண்ணு இருந்தா பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். ஓகே, வேற சார் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸா ஃபிட்டா இருக்கணும் சார். ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப குண்டாலா அப்படிலாம் இருக்க கூடாது. ஏன்னா ஒபிசிட்டி தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அது அவங்க ஆகக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்கறேன். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சார் ஒரு விஷயம் என்னன்னா, வரப்போறவங்க நம்மள விட அழகுல கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட அழகா இருந்தாங்கன்னா நான் வயித்துல நெருப்பு கட்டி நலையணும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கூட பார்க்க மாட்டாளுங்க, சுத்தி வருவாளுங்க. ஐயோ எந்த பொண்ணு வந்து கொத்தின்னு போயிருவானோங்கிற ஒரு டென்ஷன்ல நான் இதுனும் வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன். இதே நம்மள விட பார்க்க கொஞ்சம் மொக்கையா இருந்தாங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. நம்மால் நமக்கு மட்டும்தான் ஒரு அதை விட முக்கிய இருக்க ஒரு பொண்ணு வந்து கொத்திட்டு போயிருவாளே. நக்கல்யா அவனுக்கு. ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ற ஒரு பர்சனா இருக்கணும். 6 feet. தோற்றமா என்னவாக இருக்கணும்? 6 அடி உயரத்துல இருக்கணும். 6 அடி உயரத்துல இருக்கணும். ஃபேரா இருக்கணும். ஏன் சதீஷ் அப்படியே சல்மான் கான் மாதிரி இருப்பான். சார் 6 packs-லாம் வேண்டாம். ரொம்ப பெரிய பண்ண சைஸ்க்கு தொப்ப வேண்டாம். குட்டி பண்ண சைஸ்க்கு தொப்ப இருக்கணும். சார் தாடி இருக்கணும் சார். கண்ணு வந்து நல்லா ஒரு போத கண்ணா இருக்கணும் சார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வேறொரு தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன்.